வாழை பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கு, தமிழ் திரையுலகில் பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு சமூக படமா பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மக்கள். இப்ப சில பேர் வந்து இது சமூக படமா பாருங்க, வெற்றிமாறனோ மாரி செல்வராஜோ ரஞ்சித்தோ வந்து ஒரு ஜாதிக்கான படம் எடுக்கலாம் விமர்சனம் வந்திருக்கு. ஆனா ஒரு திரையுலக மாற்றத்தை நோக்கி நகரும் போது இந்த ஒரு குற்றச்சாட்டும் உள்ள வருதுல, ஒரு பார்வை ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் சாதி பெருமை பேசக்கூடிய படங்களை எடுத்ததில்லை. சாதிய கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய, விவாதத்திற்குள்ளாக்கக்கூடிய கருப்பொருளைத்தான் அவர்கள் மையப்படுத்தி படம் எடுத்தார். அதுதான் இப்போது சாதியவாதிகளுக்கு பிரச்சனையாக இருக்கிறதே தவிர அவர்கள் சாதிய வாதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஒரு புரட்சிகரமான சமூக மாற்றம் இங்கே நிகழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களிடத்திலே இருக்கிறது. அதனால் அவர்கள் இந்த படங்களின் வாயிலாக தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். கடந்த காலங்களில் இருந்த அளவுக்கு ஜாதிய பிரச்சனை குறைஞ்சிருச்சு சார். ஆனா 90% குறைஞ்சிருச்சு. இந்த போன்ற படம் எடுக்கிறதுனாலதான் மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 99% இன்னும் அப்படியேதான் இருக்கு. 1% தான் நம்ம பேச தொடங்கி இருக்கிறோம். அதுவும் பேசதான் தொடங்கி இருக்கிறோம். இந்திய அளவில் இந்த டிபேட் வந்து விரிவாக்கம் பெறணும், ஜனநாயக பூர்வமா இது நடக்கணும். இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி பேர்ல மேல் சாதி கீழ் சாதி என்கிற இந்த கட்டமைப்பை வந்து நியாயப்படுத்துவது தவறானது. ஏன் இப்ப இன்னைக்கு மகாவிஷ்ணுங்கிற ஒரு பேசுனதுல ஏன் இந்த எதிர்ப்பு வருதுன்னா, பாவ புண்ணியம் இருக்கிறதுன்னு நம்பினா மேல் சாதி கீழ் சாதி இருக்கிறதையும் நம்பி ஆகும். ஏன்னா பாவம் செய்தவர்கள் கீழ் சாதியாகவும் புண்ணியம் செய்தவர்கள் மேல் சாதியாகவும் பிறந்திருக்கிறார்கள் என்பதுதான் அவங்களுடைய ஐதீகம், அவங்களுடைய நிலைப்பாடு. அதனால்தான் இதை நாம் வந்து விமர்சிக்க வேண்டியிருக்கிறது. சமூக ஒடுக்கத்தை தமிழக அரசு ஒடுக்கி இருக்கிறதா நினைக்கிறேன். ஜாதி பாகுபாடு தமிழக அரசு ஒடுக்கி இருக்கிறதா நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏக விஷயம் 2 வருஷமாச்சு இது வரைக்கும் நடத்திக்காம இருக்கு. இதுல கடலூர்ல ஒரு நாட்டு நடந்திருக்கு, தமிழ்நாடு பூரா நடக்கு, ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே நடக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. சில வழக்குகளை விரைந்து முடிக்கிறார்கள், சில வழக்குகளில் தேக்கம் இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் அடிக்கடி சொல்வதை போல அமைச்சர் நேரு அவர்களின் தம்பி படுகொலை செய்யப்பட்டு பல ஆண்டுகள் ஆகின்றன, இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது போன்ற டெக்னிக்கல் டிலே அப்படிங்கிறது சில நேரங்களில் சில வழக்குகள் இருக்கத்தான் செய்யும். அதனால வந்து திமுக அரசுதான் சாதியை காப்பாற்றுகிறது அல்லது வளர்க்கிறது என்கிற அடிப்படையிலே நாம் இதை பொத்தாம்பதுகளை ஒரு கட்சியின் மீது அல்லது ஒரு அரசின் மீது மட்டும் குற்றம் சுமத்தி விட முடியாது. எல்லோரும் இதற்கு பொறுப்பு. சாதி அடிப்படையில் நிகழக்கூடிய மோதல்களை, முரண்பாடுகளை சரி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.